ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பாட் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி புளிச்சக்காய் ஊறுகாய் எப்படி பண்ணுறது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த புளிச்சக்காய் அல்லது பிலிம்பி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காயில் அதிகமான நன்மைகள் இருக்குதுங்க. இதை சாப்பிட்றதுனால நீரிழிவு பிரச்சனை, முகத்தில் ஏற்படக்கூடிய பரு போன்ற பிரச்சனைகள், வாயில் ஏற்படக்கூடிய புண், இரத்த அழுத்தம் போன்ற பல பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியதான் இந்த புளிச்சக்காய் இருக்குதுங்க. பொதுவாக கிராமப்புறங்களில் அதிகமாக வளரக்கூடிய ஒரு மரம் தாங்க இந்த புளிச்சக்காய். இதில் ஊறுகாய் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான அளவு புளிச்சக்காய் அல்லது பிலிம்பி எடுத்து இதை சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை நல்லா குலுக்கி விட்டு இதை தட்டு போட்டு ஒரு 2 மணி நேரம் அப்படியே வச்சுருங்க. ஒரு 2 மணி நேரம் கழித்து இதில் தண்ணி அடியில் வடிஞ்சிருக்குங்க. அந்த தண்ணியை வடிகட்டிட்டு வெறும் காயை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு கடுகு எடுத்து வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் அளவு வெந்தயம் எடுத்து வச்சுக்கோங்க. காரத்துக்கு 2 ஸ்பூன் அளவு காரத்தூள் எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சிருக்கிற கடுகு, வெந்தயம் ரெண்டையும் பொன் வறுவலாக வறுத்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு பொன் வறுவலாக வறுத்ததுக்கப்புறம் இதை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அடுத்ததாக நாம் ஊறுகாயை தாளிச்சிடலாம். ஒரு கடாயில் தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த ஊறுகாய்க்கு நல்லெண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்திங்கன்னா தான் ஊறுகாய் சூப்பராக இருக்குங்க. அதனால் நல்லெண்ணெயில் இந்த ஊறுகாயை தாளிச்சிக்கோங்க. எண்ணெயில் சூடானதும் 1 ஸ்பூன் அளவு கடுகு, 1 ஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு சேர்த்து தாளிச்சிக்கோங்க. அடுத்ததாக 1 கப் அளவு இஞ்சி, 1 கப் அளவு பூண்டு ரெண்டையும் சம அளவு எடுத்து சின்ன சின்ன துண்டுகளை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டை இதில் சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கணுங்க. அதனால் எண்ணெயில் இதை நல்லா வதக்கிக்கோங்க. வெறும் புளிச்சக்காய் மட்டும் போடாமல் நம்ம இஞ்சி பூண்டு ரெண்டையும் சேர்க்கறதுனால இஞ்சி பூண்டில் அதிகமான மருத்துவ குணம் இருக்குதுங்க. அதனால் இந்த ஊறுகாய் ரொம்பவும் நம்ம உடலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடியது. இஞ்சி பூண்டு எண்ணெயில் நல்லா வதங்கிடுச்சிங்க. இந்த பதத்தில் நம்ம தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சிருக்கிற புளிச்சக்காயை இதோட சேர்த்து வதக்கிக்கோங்க. இதை இளந்தியாக வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சு. இதனுடைய பச்சை கலர் மாறி இந்த அளவுக்கு கலர் நமக்கு சேஞ்ச் ஆகி வரணுங்க. இந்த கலர் வர்ற வரைக்கும் நம்ம இளந்தியாகவே நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இந்த பதத்தில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற காரத்தூளை இதோட சேர்த்துக்கோங்க. ஊறுகாயில் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா இன்னொரு ஸ்பூன் கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா இதோட சேர்த்துக்கலாம். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இதில் காரத்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த ஊறுகாயில் புளிப்பு சுவை அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் காரம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தாலே இதில் சூப்பராக இருக்கும். இதில் உப்பு பதம் பார்த்து உப்பு தேவை அப்படின்னா இதில் சேர்த்துக்கோங்க. ஊறுகாய் அப்படின்னாலே உப்பு கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் தான் ஊறுகாய் சூப்பராக இருக்குங்க. இதை நல்லா கிளறி விட்டு 1 நிமிஷம் இதை அப்படியே மூடி வச்சிருங்க. இதை நல்லா வேக வைக்கக்கூடாதுங்க. 1 நிமிஷம் நம்ம மூடி வச்சாலே போதும்.
எண்ணெய் இந்த மாதிரி மேலே பிரிஞ்சு வர வரைக்கும் கொஞ்சம் கிண்டி விட்டுக்கிட்டு இருங்க. இந்த பதத்தில் நாம் அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற கடுகு வெந்தயம் பொடியை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இதில் வெந்தயம் சேர்த்துருக்கிறதுனால அதிகமாக இந்த பொடி சேர்க்கக்கூடாதுங்க, கசப்பு தன்மை அதிகமாக இருக்கும். அதனால் ஒரு 2 ஸ்பூன் அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க. மீதி பொடி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எந்த ஊறுகாய்க்கு வேணாலும் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். புளிச்சக்காய் ஊறுகாய் நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதில் கடைசியாக 1 ஸ்பூன் அளவு வினிகர் சேர்த்துக்கோங்க. புளிச்சக்காய் ஏற்கனவே அதிகமாக புளிப்பு சுவை இருக்கிறதுனால இதில் வினிகர் 1 ஸ்பூன் அளவு நம்ம சேர்த்தாலே போதுங்க. இதில் வினிகர் நம்ம சேர்க்கறதுனால இந்த ஊறுகாயை 6 மாதத்துக்கு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணலாங்க. 1 வாரத்துக்கு நீங்கள் சாப்பிட்ற மாதிரி இருந்தீங்கன்னா இதில் வினிகர் சேர்க்கணுன்ற அவசியமே இல்லை. ஊறுகாய் கெட்டு போகாமல் அப்படியே இருக்குங்க. புளிச்சக்காய் ஊறுகாய் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது எல்லா விதமான சாதத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. நீங்கள் இதை மறக்காமல் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நல்லா இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்ததாக ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.